பல்வேறு இடர்களை கடந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கோவையில் ஐடி பார்க், செம்மொழி பூங்கா, ஜிடி நாயுடு மேம்பாலம், அவிநாசி சாலை மேம்பாலம், விசைத்தறிக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறி மற்றும் சிறு தொழில்களுக்கு மின்கட்டணம் குறைப்பு, விசைத்தறியை நவீனப்படுத்த நிதி ஒதுக்கீடு, சாலை இல்லாத கோயில்களுக்கு சாலை வசதிகள். இது மட்டுமில்லாம தந்தை பெரியார் பெயரில் மாபெரும் நூலகம் அமையவிருக்கு. உலகத்தரத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையவிருக்கிறது. வெள்ளூர் பகுதியில் தொல்லியல் ஆய்வு நடக்க இருக்கு. தோழி விடுதிகள் கட்டப்படவிருக்கு. சூலூர் பகுதியில் செமிகண்டக்டர் தொழில் பூங்கா வரப்போகுது. கோவை மாவட்டத்துக்கு 75 புதிய பஸ் வரப்போகுது. மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்படவிருக்கு. இது போன்ற ஏராளமான திட்டங்கள் மேற்கு மண்டலத்திற்கு வர இருக்கிறது. எனவே தொழில் முனைவோர் அதிகமாக இருக்க இந்த மேற்கு மண்டலம் வளர்ச்சியை தான் விரும்பும் என்பதை நாம் நிரூபிக்கிறோம்.